பாரத் மாதா கி ஜெய். அன்புடன் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. மதுரையில் இப்போ தற்சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. அதிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்பிற்குரிய உயர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசினார். அந்த பேச்சில் உள்ள முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால், திமுகவினுடைய கொள்கை என்ன என்று கேட்டால், பொய்கள் கால்படி, புரட்டுகள் முக்கால்படி, மக்கள் நம்பும்படி வாழ்வது எப்படி என்பதுதான் திமுகவினுடைய கொள்கை, அடிப்படை தத்துவம் என்று மிக அழகாக பேசினார். அவர்களுக்கு ஷா என்றாலே பயம். கே ஷா என்ற கவர்னர் முன்னால் இருந்தார் 1970களில். அப்போது அவர் திமுக ஆட்சியை கலைத்தார். இப்பொழுது அமித்ஷா ஜி என்று சொன்னாலே அவர்களுக்கு பயம் வந்துவிடுகிறது என்றார். மிக அருமையான கருத்து. திமுகவின் அடிப்படை கொள்கை தத்துவம் என்ன என்று திரு நயினார் நாகேந்திரன் ஜி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சொல்கிறார். என்ன தெரியுமா? அதுதான் பொய்கள் கால்படி, புரட்டுகள் முக்கால்படி, மக்கள் நம்பும்படி வாழ்வது எப்படி. ஊழல் செய்தே பழகிய அவர்கள் மக்கள் நம்பும்படி வாழ்வது எப்படி? பொய்கள் கால்படி, புரட்டுகள் முக்கால்படி, மக்கள் நம்பும்படி வாழ்வது எப்படி? இப்படி படிப்படியாக அவர்கள் பல வகையான ஊழல்களை செய்து வருகிறார்கள். இது பொதுவாக ஊழல் செய்யும் அரசியல்வாதிகளுக்கு பொருந்தும் இந்த பழமொழி. அருமையான ஒரு கருத்து. பொய்கள் கால்படி, புரட்டுகள் முக்கால்படி, மக்கள் நம்பும்படி வாழ்வது எப்படி? என்ன ஒரு கொள்கை ஐயா! நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நன்றி. இந்த அருமையான இந்த திமுக கொள்கை அடிப்படை தத்துவத்தை எடுத்து சொன்னதற்கு மிக்க நன்றி. இப்படிப்பட்ட பொய்யும் புரட்டும் செய்யாமல் மக்களுக்கு நல்லதே செய்ய வேண்டும். நல்லது செய்தால்தான் திரும்ப நல்லது நடக்கும். நண்பர்களே, நல்லவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், இன்றும் நல்லது செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லதை நினைப்போம், நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஆகவே நாம் உண்மைகள் கால்படி நல்லதை செய்வோம், முக்கால்படி நல்லதே நடக்கும், அதுதான் உருப்படி என்ற கொள்கை தத்துவத்தை எடுத்துக்கொள்வோம். உண்மைகள் கால்படி நல்லதே செய்வோம், முக்கால்படி நல்லதே நடக்கும், அதுதான் உருப்படி என்ற கருத்தை எடுத்துக்கொள்வோம். நண்பர்களே, இந்த திமுகவினுடைய பொய்கள் கால்படி, புரட்டுகள் முக்கால்படி, மக்கள் நம்பும்படி வாழ்வது எப்படி என்பது தவறு செய்யக்கூடியவர்களே தண்டிக்கப்பட்டு விடுவார்கள் நண்பர்களே. ஆகவே உண்மைகள் கால்படி, நன்மைகள் முக்கால்படி, நல்லதே நடக்கும், இதுதான் உருப்படி என்று வாழ்வோம். மற்ற கயவர்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதி ஊழல்வாதிகளுக்கு செருப்படி என்று கூட வைத்துக்கொள்ளலாம். நாம் உருப்படியாக செய்ய வேண்டும் நல்ல காரியங்களை. அப்பொழுதுதான் எல்லோருடைய வீட்டிலும் அடுப்படி நல்லபடியாக நடக்கும். கெடுபடி